இன்னைக்கு வெக்காபுலரி செஷன்ல வந்து நம்ம ஒரு 5 நியூ வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ண போறோம். அந்த 5 வேர்ட்ஸும் வந்து எது ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பிள் ரிலேட்டடா வந்து இருக்கும். இப்ப டெம்பிள்ல வந்து கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து டவர் அப்படின்னு தான் சொல்லணும். இட்ஸ் அ டெம்பிள் டவர் அப்படின்னு சொல்லணும். அண்ட் செகண்ட் வேர்டு என்னன்னா, கோவில்ல வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அபிஷேகம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா அனாயிண்ட். அனாயிண்ட் அப்படின்னா வந்து அபிஷேகம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆல்டர். ஆல்டர் அப்படிங்கிறது என்னன்னா, தமிழ்ல வந்து பலிபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பலிபீடம் அப்படின்னா இந்த ஆடு கோழி எல்லாம் வந்து கடவுளுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்குன்னே வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் கோவில் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபேமிலி டெய்டி டெம்பிள் அப்படின்னு சொல்லணும். We went to our family deity temple last week. அந்த மாதிரி சொல்லலாம். நாங்கள் வந்து போன வாரம் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கோவிலோட பூசாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூசாரி அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து priest அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு vocabulary செஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். And if you're a new viewer, don't forget to subscribe to my channel and hit the bell icon as well, so that you don't miss any of my new updates. I'll meet you again with another interesting lesson. Until then, this is Deepika signing off from you. See you soon.